ஹே ஹாய் பீக்கர்ஸ். எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு பிரச்சனை தான். கொலை கற்பழிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா பல வருஷமாக வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சமீபத்தில் பார்த்தோன்னா அது வந்து நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு இந்த மாது சூது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்றா வந்து அடிக்கிட்டு வந்து போயிட்டே இருக்கலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து கொலைகள் வந்து நடந்திருக்கு. அதில் ஒரு கொலை வந்து பார்த்தோன்னா இந்த நார்த் சைடில் ஒரு லவர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த லவ் பண்ணுற பையனுக்கு வந்து லவ் பண்ணுற பொண்ணு மேலே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பயங்கரமாக வந்து கொலை பண்ணி உடம்பை வந்து துண்டாக வெட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து வீசியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை வந்து அவனுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான சம்பவம் இப்போ தான் வந்து நடந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. பல வருஷமாக இது வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தோன்னா கடந்த 50 வருஷத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட பயங்கரமாக வந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் பற்றி தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சம்பவங்கள் பார்த்தோன்னா மொத்தம் 7 சம்பவம் இருக்குது. ஸோ வீடியோ வந்து டியூரேஷன் காரணமாக நான் வந்து என்ன பண்ணேன்னா 2 பார்ட்டாக வந்து பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 சம்பவம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2வது பார்ட்டில் வந்து ஒரு 3 சம்பவம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்மளுடைய சேனல் வந்து பயங்கரமாக வந்து டெவலப் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எனேபிளில் போட்டு வச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆகாஷ். வெல்கம் டு இதில் முதல் சம்பவம் பார்த்தோன்னா பில்லா ரங்கா கதைன்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து சொல்லப்படுது. பில்லா ரங்கா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா கட்டாயம் இந்த 2 வார்த்தை வந்து நம்ம சினிமாவில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கதையோட இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது உண்மையான சம்பவத்திலேருந்து எடுத்திருக்காங்கன்னு இது மூலிமா நம்மளுக்கு கட்டாயமாக தெரிய வருது. 1978 ஒரு சம்பவம் வந்து நடக்குது. என்னென்னா மும்பையில் பார்த்தோன்னா சிறையிலிருந்து ஒரு 2 பேர் வந்து வெளியே வராங்க. அதாவது ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. அவங்க வந்து முன்னாள் போலீஸ் அதிகாரி. அவங்க 2 பேர் வந்து குல்ஜித் சிங், இவர் பேர் வந்து ரங்கான்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஜஸ்பீர் சிங், இவர் பேர் வந்து பில்லான்னு வந்து சொல்லப்படுது. நம்ம கதையோட ஓட்டத்துக்காக பில்லா ரங்கானே வந்து குறிப்பிடுவோம். அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே வந்து புரியும். இந்த பில்லாவும் ரங்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் வந்து ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியாக இருக்காங்க. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. ஏதோ ஒரு பெருசாக தப்பு பண்ணிவிட்டு இவங்க ஜெயிலுக்கு வந்து போயிருக்காங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து திருந்தி வாழலாம்ல. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நான் திருந்த மாட்டேன், மறுபடியும் நான் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காக டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுவும் தவறான வழியில். இவங்க ஃபஸ்ட்டு போடக்கூடிய பிளான் என்னென்னு பார்த்தோன்னா, மிகப்பெரிய பணக்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மும்பையில் பிஸ்னஸ் மேனு, சினிமா நடிகர், இவங்க எல்லாருமே வந்து மும்பையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய பசங்களை கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பணம் வந்து பறிக்கலாம், பணம் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போடுறாங்க. அப்போ போடும்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஒரு கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய கேப்டன். அவங்களுடைய பசங்க, அதாவது பசங்கன்னு சொன்னால் ஒரு பெண் குழந்தையும் அவங்களோட தம்பியும் சொல்லிட்டு 2 பேர் வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் கடத்தி இவங்க கிட்டேருந்து பணம் பறிக்கலான்னு. அந்த சின்ன பொண்ணோட பேர் வந்து பார்த்தோன்னா 16 வயசு அவங்களுக்கு வந்து, அவங்க பேர் வந்து கீதா. அவங்களுடைய தம்பி, அவங்களுடைய பேர் வந்து சஞ்சய், அவனுக்கு வந்து 10 வயசு. இந்த 2 குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கடத்தி வச்சுட்டு நம்ம வந்து பணம் கேட்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இந்த டீம் வந்து ஒட்டுமொத்தமாக போய் அந்த குழந்தைய வந்து கடத்தத்துக்கு வந்து போகிறாங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம 2 பேருமே வந்து இந்த கும்பல் கிட்ட வந்து மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க, பயங்கரமாக வந்து போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் கீதாவும் சஞ்சயும் வந்து தோற்று போகிறாங்க. இந்த கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 பேரும் வந்து கடத்திடுறாங்க. கடத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கப்பலில் வேலை பார்க்கக்கூடிய கேப்டன் கிட்ட வந்து பணம் வந்து இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ பணம் இல்லைன்னு தெரிய வருது, இல்லை விட்டுட்டு போக வேண்டியதானே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணுறாங்க. இவங்ககிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கோரமான கொடூரமான முறையில் அந்த கீதான்ற ஒரு சின்ன பொண்ணும் சஞ்சய்ன்ற சின்ன பையனும் பயங்கரமாக வந்து கொடூரமான முறையில் வந்து கொலை பண்ணுறாங்க. பணத்துக்காக கடத்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவங்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கொலையே வந்து பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மோசமான சம்பவம் 1978 அந்த காலகட்டத்தில் இந்த பில்லாவும் ரங்காவும் மோசமான செயலில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக வந்து பார்க்கப்பட்டது. அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பில்லாவும் ரங்காவும் பண்ண அட்டுழியம் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக வந்து பார்க்கப்பட்டது. இந்த கொலையோட தலைப்பு பேரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, தந்தூரி கொலை. அதாவது 1995 அந்த வருஷம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒட்டுமொத்த டெல்லியுமே வந்து உலுக்கிய சம்பவம் தான் இந்த தந்தூரி கொலை. என்ன இருக்குன்னா 1995 ஜூலை 2ஆம் தேதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா
நைனா ஷானின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணு. அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோன்னா சுவில் சர்மா. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த சுவில் சர்மா வந்து அரசியலில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அரசியலில் வந்து 2 பதவியில் வந்து இருக்காரு. ஒன்று வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் தலைவராகவும் இருந்திருக்காரு, அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு. இந்த சுவில் சர்மா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுடைய மனைவி வந்து நைனா. இவங்க வந்து என்ன இருக்குன்னா 2 பேருக்குமே வந்து பயங்கரமான ஒரு வாக்குவாதம் வந்து ஒரு பீரியடில் வந்து நடந்திருக்கு. எதனால் வந்து வாக்குவாதம் வந்து நடந்திருக்குன்னா, இந்த நைனா வந்து தன்னுடைய கணவனை வந்து பயங்கரமாக வந்து ஏமாற்றிருக்காங்க. அந்த ஏமாத்துறதுக்கு மிகப்பெரிய காரணம் இவங்க வந்து கல்யாணத்துக்கு மீறிய ஒரு தகாத உறவில் வந்து இருந்திருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் அஃபேரில் வந்து இருந்திருக்காங்க. அந்த சம்பவம் வந்து இந்த சுவிலுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஹஸ்பண்டுன்ற முறையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ வந்து தப்பு பண்ணுற, இந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து அட்வைஸ் பண்ணும்போது 2 பேருக்குமே பயங்கரமாக வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் பேச என்னதுன்னா பெருசாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து வெடிச்சிருக்கு. அந்த பிரச்சனையோட முடிவு என்ன வந்து ஆயிருக்குன்னா, இந்த சுவில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தாங்கிட்டே இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து தன்னுடைய மனைவியான நைனாவை வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்காரு. தன்னுடைய மனைவியை வந்து சுட்டு கொண்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, இப்போ அந்த பாடியை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தணும். அதுக்கு வந்து என்ன வந்து பயங்கரமாக வந்து பிளான் பண்ணுறாருனா, கதையோட மிகப்பெரிய ஒரு கதையோட்டமோ மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இப்போ யாராவது ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஒன்று, பாடியை வந்து துண்டு துண்டாக வெட்டி எங்கேயாவது போட்டுறாங்க. அப்படி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் சொன்ன இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு உண்மையாக. அதையும் மீறி பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது கொண்டு போய் காட்டுலேயோ இல்லை மலை பகுதியிலையோ வச்சு எரிச்சிருவாங்க. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, எரிச்சிருக்கான். அதை வந்து எப்படி எரிச்சிருக்கான்னா, தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா ஒரு தந்தூரி கடை வந்து வச்சிருக்காரு. அதாவது இந்த சிக்கன் கடைலாம் வச்சு ரன் பண்ணுறான் பார்த்தீங்களா, KFC இந்த மாதிரியான ஒரு கடைகளில் வந்து வச்சு ரன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக வந்து ஒரு நண்பர் வந்து இருந்திருக்காரு. இவனுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த உடலை வந்து கொண்டு போயிட்டு இந்த தந்தூரி சிக்கன் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணக்கூடிய தந்தூரி மிஷின் இருக்கும் பாருங்க, அந்த மிஷினில் போட்டு தன்னுடைய மனைவியை வந்து எரிச்சிருக்கான். துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணது இல்லாமல் தந்தூரி மிஷினில் போட்டு தன்னுடைய மனைவியை வந்து எரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, எப்படியோ வந்து போலீஸ்கிட்ட 2 பேரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ்கிட்ட மாட்டினதுக்கப்புறம் 2 பேருமே வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் தான் வந்து கொலை பண்ணோன்னு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. கோர்ட் வந்து என்ன ஆர்டர் வந்து போடுறாங்கன்னா, இவங்க 2 பேருக்குமே வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்டனையை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக வந்து மாறுது. ஆயுள் தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 20 வருஷம் கழிச்சு 2018 1995 அந்த வருஷம் வந்து சம்பவம் நடக்குது. 2018 அந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆகுறாங்க. 20 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்களா சுவில், அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து சண்டை நடக்கும் பாருங்க, அவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வைஸராக வந்து அவர் கெரியரை வந்து இன்னைக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. எங்கே ஆரம்பித்த வாழ்க்கை கடைசியில் எங்கே வந்து முடிது பாருங்க. தன்னுடைய மனைவிக்கு ஆலோசனை சொல்ல போய் சுட்டு கொலை பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு கடைசியாக வெளியே வந்து இன்றைக்கி யாருக்கோ வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து வந்துட்டார் சுவில். இந்த சம்பவம் 1995 வருஷம் மிகப்பெரிய அளவில் டெல்லியே வந்து தூக்கி போடக்கூடிய ஒரு சம்பவமாக வந்து பார்க்கப்படுது. பல்ராணி தத்தா கொலை வழக்கு, இந்த சம்பவம் வந்து எப்போ நடக்குதுன்னா 1950 அந்த வருஷம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக வந்து அரங்கேறி இருக்கு. என்ன இருக்குன்னா, இந்த சம்பவம் வந்து கொல்கத்தா அந்த ஸ்டேட்டில் வந்து நடக்குது. கொல்கத்தாவில் வந்துட்டு 1950 வருஷம் கேலிக்கட்டுன்னு சொல்லப்போகிற ஒரு பூங்காவில் வந்து ஒரு சம்பவம் வந்து நடக்குது. என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ விடிய காலையில் வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு நியூஸ் பேப்பர் வந்து இருக்குது. அந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பண்டில் பண்ணியிருக்கு. அப்போ பண்டில் பண்ணியிருக்கும் போது என்ன வந்து நியூஸ் பேப்பர் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் வந்து பார்க்குறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா துணியோ பஞ்சோ இந்த மாதிரியான ஒரு பொருள் வந்து பண்டில் பண்ணி வைக்கப்படலை. அதுக்கு மாற்றாக வந்து என்ன இருக்குன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு பொண்ணோட உடல் வந்து பண்டில் பண்ணி அந்த இடத்துல வந்து தூக்கி வீசப்பட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த தூய்மை பணியாளர் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாங்க, கதறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த நியூஸ் பேப்பரில் பண்டில் பண்ணப்பட்ட உடம்பு மட்டும் இல்லை, கை கால்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல உடம்பு கை கால் மட்டும் கிடைக்கல, தலையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த தலையை எடுத்துகிட்டு அந்த தலையை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த முகத்தில் பார்த்தோன்னா ரொம்ப வந்து சேதம் அடைஞ்சு ஒரு உருவமே இல்லாத ஒரு தலை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ முகம் வந்து பயங்கரமாக வந்து சேதம் அடைஞ்சதுனால போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அடுத்த கட்ட ஆக்ஷனுக்கு வந்து போகிறாங்க. ஒரு ஸ்பெஷல் டாக்டர்லாம் வச்சு இந்த முகம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த முகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரைஞ்சி காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் கிட்ட எல்லாமே வந்து சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முகம் சேதம் அடையாமல் இருந்தால் அந்த பொண்ணோட ஒரு முகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரஃபாக வந்து வரைஞ்சி காட்டுறாங்க. நம்ம கூட சினிமாவில் வந்து இந்த க்ரைம் சீன்ஸ், இந்த க்ரைம் படங்கள் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் வந்து எப்படி இருக்கும், அவங்க முகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரைஞ்சி வந்து காட்டுவார் ஹீரோவோ இல்லை வேறு யாராவது வந்து கேரக்டர். அந்த சம்பவம் அப்படியே இங்கே வந்து அரங்கேறுது.
அந்த பொண்ணோட முகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரைஞ்சி வந்து காட்டுறாங்க. வரைஞ்சி காட்டுறதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முகம் வந்து யாருன்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, விளம்பரம் வந்து பண்ணுறாங்க. யாராவது இதை பற்றி யாராவது துப்பு கொடுப்பாங்களா, யாராவது வந்து கேட்டு வருவாங்களான்ட்டுன்னு. நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த சம்பவத்தை தேடி ஒரு நபர் வராரு. அவர் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு டாக்டர். ஸோ அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இறக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. தன்னுடைய முதலாளி வந்து காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ்க்கு என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு துப்பு வந்து கிடைக்குது. இந்த துப்பை வச்சு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போகிறாங்க. அப்போ மூவ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பைரன் தத்தா சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் தான் இந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஏன் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் வந்து கேட்கும் போது இந்த பைரன் தத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பைரன் தத்தா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்துட்டு 2 பொண்ணுங்களோட வந்து குடும்பம் நடத்தியிருக்காரு. ஒரு பொண்ணோட பேர் வந்து பல்ராணி, இன்னொரு பொண்ணோட பேர் வந்து மீரா. அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு அஃபேர் மாதிரின்னு கூட வச்சுக்கலாமே. 2 மனைவியோட வந்து குடும்பம் நடத்தியிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த பல்ராணின்னு சொல்ல போகிற இவங்களுடைய மனைவி வந்துட்டு அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. இந்த ப்ரெக்னெண்ட் ஆகக்கூடிய விஷயம் வந்து தன்னுடைய கணவருக்கு வந்து சொல்லணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயங்கர ஆசையோடு வந்து இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பைரன் தத்தா என்ன பண்ணுறாருன்னா, பல்ராணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்துருக்கா, இது எப்படியா வந்து வேறு யாருக்கா வந்து தெரியக்கூடாது, அது வந்து மூடி வந்து மறைக்கணும். அதாவது மீராக்கு வந்து தெரியக்கூடாது, மூடி மறைக்கணும், வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது, மூடியும் மறைக்கணும். இது ஒரு சம்பவமாக என்ன பண்ணுறாருன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பல்ராணியும் அந்த வயிற்றுக்குள்ளே இருந்தது பார்த்தீங்களா, அந்த சிசு, அந்த குழந்தையும் ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொலை பண்ணுறாரு. அதான் இந்த சம்பவம் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா அந்த பூங்காவில் வந்து வெட்டி கூறு போட்டிருக்காரு பார்த்தீங்களா. இந்த சம்பவம் இங்கேருந்தா வந்து அரங்கேறி இருக்குது. தன்னுடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கா, வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குதுன்னு கூட வந்து கொஞ்சம் கூட வச்சு பார்க்காம ஒரு ஈவ இருக்கா இல்லாமல் மனைவியும் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவும் வந்து கண்ணம் துண்டமாக வெட்டி பேப்பரில் ரோல் பண்ணி அந்த பூங்காவில் வந்து போட்டிருக்காரு. எப்படியும் போலீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ரீசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரீசன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுதான் சம்பவம் தெரிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டுறாங்க. கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜட்ஜி வந்துட்டு ஒரு தூக்கு தண்டனை வந்து கொடுக்குறாங்க. எப்போன்னா ஜனவரி 28 1956 வருஷம் வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுக்குறாங்க. இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய கூட விட்டு வைக்கல, ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொலை பண்ணியிருக்கான். அப்போ கட்டாயம் இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தே தான் ஆகணும். 1950 அந்த காலகட்டத்தில் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட அந்த சம்பவத்துக்கே 1956 அந்த வருஷம் தான் வந்து தண்டனையே வந்து கிடைச்சிது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 6 வருஷம் இந்த கேஸ் வந்து இழுத்துருக்கு. இருந்தாலும் பார்த்தோன்னா இறுதியில் வந்துட்டு தப்பு போனவனுக்கு தண்டனை வந்து அரசாங்கம் வந்து கொடுத்துருச்சு. சைனைடு மல்லிகா வழக்கு 2007 வருஷம் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து பார்க்கப்படுது. அதாவது 1999 2007 வரைக்கும் சைனைடு மல்லிகான்னு சொல்லப்படுற இந்த ஒரு பொம்பளை ஒரு பயங்கரமான ஒரு மோசமான செயலை வந்து செஞ்சு பணத்துக்காகவும் நகைக்காகவும் பயங்கரமான கொலைகள்லாம் வந்து பண்ணியிருக்கா. இந்த சைனைடு மல்லிகா வந்து பார்த்தோன்னா பெங்களூரை வந்து சேர்ந்தவ. இவளுக்கு வந்துட்டு கேடி கெம்பப்பான்னு சொல்லப்படுற இன்னொரு பேர் வந்து இருக்குது. இவ வந்து என்ன வந்து பண்ணுவாள்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து போயிட்டு அந்த கோயிலில் வந்து பார்த்தோன்னா வழக்கமாக கோயில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு போவோம், தன்னுடைய பிரச்சனைகளை வந்து சொல்கிறதுக்கும் போவோம். இந்த சைனைடு மல்லிகான்னு சொல்லப்படுற இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த ப்ராப்ளத்தோட நிறையா பணக்காரங்களாம் வருவாங்க பாருங்கள். என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, இது லாஸ் ஆகி போச்சு, என்கிட்ட இவ்வளோ பணம் லாஸ் ஆகி போச்சு, தொழில் நஷ்டமாயிடுச்சு, அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணக்காரங்க எல்லாமே ஏகப்பட்ட பிரச்சனையோடவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த சைனைடு மல்லிகா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் கோயிலுக்கு போயிட்டு பணக்காரங்களாம் யாரெல்லாம் வராங்க இந்த பிரச்சனையோட வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து நோட்டம் பண்ணி ஒரு சாமியார் மாதிரி ஒரு வேஷம் போட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் நான் வந்துட்டு ஒரு ஆறுதல் வந்து சொல்கிறேன், ஒரு வழிகாட்டுதல் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய லைஃபுக்குள்ள வந்து இந்த அம்மா வந்து என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆகிட்டு ரொம்ப சாதகமாக ரொம்ப நூதனமாக பேசி தன்னுடைய வலையில் வந்து விழ வைப்பாங்க இந்த சைனைடு மல்லிகா. அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இப்போ யாராவது சாமியார் வேஷம் போட்டால் என்ன சொல்லுவாங்க, இருக்குது பரிகாரம், அவங்களுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம மாத கணக்கில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் பரிகாரன்ற பேரில் ஒரே நேரத்தில் வந்து பிடிங்கிடுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுற அந்த சைனைடு மல்லிகா வந்து, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, நான் கட்டாயம் வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன், நான் வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறேன், அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு லொக்கேஷனும் சொல்லுவாள். அதுவும் சும்மா சாதாரணமாக நீங்கள் வராதிங்க, நிறைய பணம் வந்து எடுத்துக்கிட்டு நிறைய கழுத்தில் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு இந்த சைனைடு மல்லிகா வந்து சொல்லுவாள். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே சாமியார் வந்து சொல்லியிருக்காங்க தன்னுடைய பிரச்சனை வந்து தீந்துருமேன்னு சொல்லிட்டு இவ எந்த டெஸ்டினேஷன் சொல்கிறாங்களோ அந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பணக்காரங்க எல்லாருமே வந்து போவாங்க. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூஜையில் உட்கார வச்சுட்டு இந்த தண்ணியில் பார்த்தோன்னா சைனைடை வந்து கலந்து அந்த தண்ணியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பா. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே பூஜையில் வந்து ஏதாவது தீர்த்தங்கீர்த்த கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணாங்க, சைனைடு கலந்து அந்த தண்ணியை வாங்கி குடித்து அந்த ஸ்பாட்டில் அவங்க வந்து இறந்து போவாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லவே வேணாம். எதுக்காக வர சொல்லியிருக்கா, பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான்.
அங்கே இருக்கக்கூடிய நகை, அங்கே இருக்கக்கூடிய பணம், உடைமைகள், அங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே என்ன பண்ணான்னா அங்கேருந்து திருடிட்டு வந்து ஓடிடுவா. இதே மாதிரியான சம்பவம் பார்த்தீங்கன்னா 1999லேருந்து 2007 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வருஷம் இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து தண்டனை கிடச்சிது. 2007 வருஷம் போலீஸ்கிட்ட பிடிபடுற. அதுக்கப்புறம் கோர்ட் வந்து என்ன அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்கன்னா ஆயுள் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு ஜெயிலில் வந்து தள்ளப்படுற அந்த சைனடு மல்லிகா. ஓகே பிகாஸ் நண்பர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த கதைகளில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 கதை வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் நான் முன் வச்சுருக்கேன். இந்த 4 கதையிலுமே அவங்க எல்லாருமே வந்து தப்பு பண்ணாங்க. அந்த தப்புக்கு உண்டான தண்டனை வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து கிடச்சிது. காலம் போகிற போக்கில் இந்த காலம் வந்து மாறி போனாலும் கடந்து போனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டாயம் வந்து கிடச்சிது. தூக்கு தண்டனையாவோ ஆயுள் தண்டனையாவோ ஏதோ ஒரு தண்டனை வந்து இந்த அரசாங்கம் வந்து கொடுத்துச்சு. நான் சொன்ன இந்த 4 கதைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் வந்து என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒரு 3 கதை இருக்குது. அது வந்து பார்ட் 2ல் வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் மறக்காமல் நான் வந்து பார்க்குறேன். லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ஒரு சிவன் கோயிலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 மர்மமான கதைகள் வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். தாராளமாக அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கண்டென்ட் வந்து இருக்கும். இன்னொரு வீடியோலாம் மறக்காமல் நான் வந்து பார்க்குறேன். பாய் அண்ட் டேக் கேர்.